வணக்கம். ரூபவாயினியின் பிரதான செய்திகள். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். ரஜினி ஆண்ட்ரூ. முதலில் தலைப்புச் செய்திகள். மெதின் போயா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள பௌத்த விகாரைகளில் விசேட சமய நிகழ்வுகள். பயணிகள் போக்குவரத்துக்காக மேலும் 100 சொகுசு பஸ்கள் கொழும்பில் சேவையில். மஹிந்த சிந்தனை திட்டத்தின் கீழ் அமுல்படுத்தப்பட்டுள்ள வாழ்வு எழுச்சி திட்டம் வடமாகாணத்திலும் துரிதமாக முன்னெடுப்பு. நாட்டின் ஸ்திரத்தன்மையை குழப்புவதற்கு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க இந்திய அரசு தயார். ஈரானின் அணு பரிசோதனை திட்டம் தொடர்பான விவாதத்தை நாளை வரை ஒத்திவைக்க சர்வதேச அணுசக்தி அதிகார சபை தீர்மானம். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். புத்த தர்மத்துடன் தொடர்புடைய பல முக்கிய நிகழ்வுகள் இடம்பெற்ற மெதின் போயா தினம் இன்றாகும். கபிலவஸ்து புறவுக்கு புத்த பிரான் வந்த தினமும் இன்று விசேடமாக நினைவு கூறப்படுகிறது. புத்த பெருமானின் தந்தையரான மன்னர் சுத்தோதன முத்திநிலை அடைந்த நாளாகவும், புத்த பெருமானுக்கு இளவரசி யசோதராவை சந்திக்க கிடைத்த நாளாகவும், புதல்வரான ராகுல மற்றும் இளவரசர் நந்த ஆகியோர் புத்த சாசனத்தில் இணைந்த நாளாகவும் மெதின் போயா தினம் கருதப்படுகின்றது. சாக்கிய வம்சத்தினரின் அகங்காரத்தை ஒழிப்பதற்காக ஆகாயத்தில் ஒளிப்புளம்புகளை பிரகாசிக்க செய்த நாளாகவும் இந்த பௌர்ணமி தினம் கருதப்படுகின்றது. இன்றைய பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாட்டின் விகாரைகள் தோறும் சமய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ரூபவாகினி கூட்டுத்தாபனம் சிவனொளி பாதமலை புனித ஸ்தலத்திலிருந்து பௌர்ணமி தின நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பியது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று ருவன்வெல்லிசாய தூபி வணக்க ஸ்தலத்தில் சமய நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டார். விகாரையின் பிரதம குரு சங்கைக்குரிய பல்லேகம ஹேமரத்ன தேரர் அனுசாசனம் வழங்கினார். ஸ்தூபிக்கு வெள்ளை நிறம் தீட்டும் நிகழ்வும் இன்று ஜனாதிபதியின் கலந்து கொள்ளலுடன் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிக்குமார்கள் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். சகல போயா தினங்களிலும் அலரி மாளிகையில் ஏற்பாடு செய்யப்படும் தர்ம போதனை நிகழ்ச்சி இன்றும் நடைபெற்றது. உடுவல புராண விகாராதிபதி ஸ்ரீலங்கா பௌத்த பாலி பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் ராஜகீய பண்டித சங்கைக்குரிய மாவத்தகம தேவானந்த தேரர் தர்ம போதனை நிகழ்த்தினார். இம்முறை 96வது முறையாக இந்த தர்ம போதனை நிகழ்த்தப்பட்டது. කුසල ඡන්දය වඩවාලන දැහැමි වැඩපිළිවෙලක අපේ වාසනාවට පහළ වූ மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பஞ்சரத பவனி இன்று வெகு விமர்சையாக இடம்பெற்றது. கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்த திருவிழாவில் இன்று பஞ்சரத பவனி வீதி உலா இடம்பெற்றது. அதிகாலை வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து சுவாமியின் உள்வீதி உலாவை தொடர்ந்து வெளிவீதியில் தேர் பவனி இடம்பெற்றது. பஞ்சரதத்தில் வலம் வந்த சுவாமி நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லாசி வழங்குவதை உணர்த்தியது. தேர் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். இன்று அதிகாலையில் இந்த திருவிழா எமது நேத்ரா அலைவரிசையில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. அங்கணர்கள் அனைவரும் அமைந்துள்ள ரத்தொட்டை அது மட்டுமல்ல, அவனுடைய கொழும்பு கபிதாவத்த கைலாசநாத சுவாமி தேவஸ்தான வருடாந்த மகோற்சவம் நேற்று இடம்பெற்றது. கடந்த 27ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய இந்த திருவிழாவில் நேற்றைய தின தேர் உற்சவத்தில் ஏராளமான பக்த அடியார்கள் கலந்து கொண்டார்கள். இன்று தீர்த்தோற்சவமும் எதிர்வரும் 13ஆம் திகதி வைரவர் மடை பூஜையும் இடம்பெறும். இதேவேளை யாழ கண்ணாத்தெட்டி வண்ணை ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தின் சப்பர திருவிழா நேற்று இடம்பெற்றது. வசந்த மண்டப பூஜையுடன் ஆரம்பமான சப்பர திருவிழாவில் அம்மன் சப்பரத்தில் வீதி உலா வந்ததுடன் ஆலயத்தில் பல்வேறு பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. இந்த திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். ஸ்லாபம் ஸ்ரீ முன்னேஸ்வர தேவஸ்தானத்தின் மாசி மாத தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக இடம்பெற்றது. கடந்த மாதம் 27ஆம் திகதி தொடக்கம் இந்த தேவஸ்தானத்தில் பல்வேறு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வந்தன. நேற்றைய தினம் வேட்டை திருவிழா நடைபெற்றது. நாளை நண்பகல் 12 மணிக்கு தீர்த்தோற்சவம் இடம்பெறும். இன்றைய தேர் திருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள்.
இந்தியா மனித உரிமைகளை மீறுவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேற்குலகின் ஒத்துழைப்பை பெறுகின்ற அரசு சார்பற்ற நிறுவனங்கள் முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டை கடுமையாக நிராகரிப்பதாக இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சுதந்திர நாடொன்றின் உள்விவகாரங்களில் தலையிடுவதற்கு அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அதற்கு ஆதரவான குழுக்களும் மேற்கொள்ளும் முயற்சியை தொடர்ந்தும் சகிக்க முடியாதென இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மார்கரெட் செகாங்கயா என்ற மனித உரிமைகள் விசேட பிரதிநிதியும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் சிலரும் இந்திய அரசின் மீது குற்றம் சுமத்தினர். காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான அரசு தேசிய பாதுகாப்பு சட்டம் உட்பட பயங்கரவாத ஒழிப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. மனித உரிமைகள் கவுன்சிலோ அல்லது இந்திய அதிகாரிகளோ அந்நாட்டில் மனித உரிமைகளை மீறும் நபர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை எடுப்பதில்லை என செகாங்கயா குற்றம் சுமத்தியுள்ளார். வெளிநாட்டில் இருந்து கொண்டு நாட்டுக்கு எதிராக சதி செய்யும் அமெரிக்கர்களை கொலை செய்வதை அனுமதிப்பதாக அமெரிக்க சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். இதற்கு அமெரிக்க நீதிமன்றத்தின் அங்கீகாரம் அந்நாட்டு அரசாங்கத்திற்கு தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க சட்டமா அதிபர் எரிக் ஹோல்டர் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார். அமெரிக்காவில் பிறந்த அன்வர் அல் அவுலாக்கி என்ற ஒரு முஸ்லிம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கொலை செய்யப்பட்டார். மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் இச்சம்பவம் தொடர்பாக அமெரிக்க அரசின் மீது குற்றம் சுமத்தியிருந்தனர். அமெரிக்காவை தாக்க திட்டமிடும் தமது நாட்டு பிரஜைகளும் சட்டத்தின் பிரகாரம் இராணுவத்தின் இலக்காக கருதப்படுவார்கள் என்று சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான கொலைகள் தொடர்பாக எந்தவொரு சட்ட நடவடிக்கையையும் எதிர்கொள்ள தாம் தயாராக இல்லை என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. நாட்டின் ஸ்திரத்தன்மையை குழப்புவதற்கு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க இந்திய அரசு தயாராகின்றது. இதற்கமைய அரசு சார்பற்ற பல அமைப்புகள் தொடர்பாக உலகில் உள்ள இந்திய தூதரக அலுவலகங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்தகைய அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்கும் போது அவதானமாக இருக்குமாறு தூதரகங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் கூடங்குளம் பிரதேசத்தில் உள்ள அணு திட்டத்திற்கு எதிராக ஏற்பாடான ஆர்ப்பாட்டங்களின் பின்னால் அமெரிக்காவினதும் ஐரோப்பிய சங்கத்தினதும் உதவிகளை பெற்ற 4 அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செயல்பட்டதாக இந்திய அரசு குற்றம் சுமத்தியுள்ளது. இந்தியாவிற்குள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயற்பாடு தொடர்பாக அரசாங்கம் கடும் கவனம் செலுத்தி வருகிறது. சந்தேகத்திற்குரிய 77 அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இந்தியாவில் செயல்படுவதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. டெய்லி பயனியர் இணையதளம் அரசு சார்பற்ற நிறுவனங்களினதும் பல்வேறு மிஷனரி அமைப்புகளினதும் செயற்பாடுகள் தொடர்பாக விசாரணையை ஆரம்பிக்குமாறும் இந்திய அரசை கேட்டுள்ளது. விளம்பரங்களை அடுத்து மற்றும் சில செய்திகளை எதிர்பாருங்கள். மக்கள் வங்கியின் வனிதா வாசனா மாதத்தில் வனிதையர் உங்களது சேமிப்பை இரட்டிப்பாக்கிடுங்கள். ஜெயஸ்ரீ மாபெரும் பரிசு போட்டியில் ஆண்டு முழுவதும் பெறுமதிமிக்க பல பரிசுகளை வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். விவரங்கள் அருகிலுள்ள மக்கள் வங்கி கிளைகளில். கண்ணன் எங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம். சிறுவர்கள் யாருடைய பிள்ளைகளாயினும் அவர்களை பாதுகாக்கும் பாரிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. சிறுவர் மீதான உடலியல் துன்புறுத்தல்கள், தாக்குதல்கள், மனோரீதியான அழுத்தங்கள், அவர்களை பிரித்து வைத்தல் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதும் அவற்றை தடுப்பதும் எமது கடமையாகும். உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பது போல மற்றவர்களின் பிள்ளைகளையும் அன்புடன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலம் சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். சிறுவர் துஷ்பிரயோகத்தை தடுப்போம். சிறுவர் அபிவிருத்தி பெண்கள் விவகார அமைச்சு விடுக்கும் செய்தி. இந்த கேபிள் சேனல்களை எங்கிருந்தும் எப்போதும் மொபைல் ஊடாக tv.etisalat.lk மூலம் இலவசமாக கண்டுகளியுங்கள். எட்டிசலாட் உங்களை பிரதிபலிக்கும். சேமிப்பிற்கான ஒரே நிவாரணம் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு மாதம் 2 முறை வட்டி. சம்பத் சான்கின்ற சேமிப்பு கணக்கு. சம்பத் வங்கி சேமிப்பிற்கான ஒரே நிவாரணம். பிள்ளைகள் விரைவாக கற்கிறார்கள். மூளையின் வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் தொடர்ச்சியான ஊக்குவிப்பும் உன்னத போஷாக்கும் அவசியம். சாதாரண பாலை விட அதிக ஊட்டச்சத்துகள் நிறைந்த புதிய ஆங்கபீடியா ப்ரோ 1 முதல் 3 வயதுள்ள பிள்ளைகளின் வளர்ச்சிக்கான அதிகபட்ச விட்டமின்களையும் கனிவுப்புகளையும் கொண்டுள்ள பாலாகும். அறிவார்ந்த ஆரம்பத்திற்கு ஆங்கபீடியா ப்ரோ. சேமிப்பிற்கான ஒரே நிவாரணம் வட்டிக்கு மேலதிகமாக 50% வரையிலான போனஸ் வட்டி. சம்பத் டபிள்யூ சேமிப்பு கணக்கு. சம்பத் வங்கி சேமிப்பிற்கான ஒரே நிவாரணம்.
नत्वा गणपतिं हवामहे कविं कवीनाम् उपभद्रवस्तमम् நேரமாச்சு. அப்பா சொல்லுங்க மகள். நாங்கள் ரெடி. சொல்லுங்க. சரி சொல்லுங்க அப்பா. ஸ்வேதா ஸ்வேதா ஸ்வேதா. உலகெங்கும் உள்ள உறவுகளை ஒன்றிணைக்கும் மொபிட்டலின் கண்ணியமான பந்தம். அப்பா நீங்க பக்கத்துல இல்லாத குறையே தெரியல. மேலும் சில உள்நாட்டு செய்திகள். திவிநெகும திட்டத்தின் 3ஆம் கட்டத்தின் கீழ் புத்தாண்டு சந்தைகளை நடத்த பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய ஏப்ரல் மாதம் முதல் வாரம் ஆரம்பமாக உள்ள இந்த சந்தைகள் புத்தாண்டிற்கு முன்னர் நிறைவு செய்யப்படும். மஹிந்த சிந்தனை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ள திவிநெகும திட்டம் வெற்றிகரமாக நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. பல கட்டங்களாக அமுல்படுத்தப்பட்டு வருகின்ற இத்திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் பெரு வரவேற்பு கிடைத்துள்ளது. இதன் கீழ் வீட்டுத் தோட்டங்களிலும் மரக்கறிகள் பயிர் செய்யப்படுவதனால் நாடு முழுவதிலும் மரக்கறி மற்றும் பழ வகைகளின் விளைச்சல் அதிகரித்துள்ளது. மரக்கறிகளின் விலையும் தற்போது அதிகரித்துள்ளது. திவிநெகும திட்டத்தினால் சுயதொழில் வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளன. இவ்வாறான உற்பத்திகளுக்கு சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் நோக்குடன் புத்தாண்டு சந்தைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான உள்ளூர் கைத்தொழிலாளர்களை ஊக்குவிப்பதற்கும் குறைந்த விலையில் நுகர்வோருக்கு பொருட்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் இந்த திட்டம் வழிவகுத்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள சகல பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இந்த சந்தைகள் ஸ்தாபிக்கப்பட உள்ளன. இதன் விற்பனை கூடங்களை சமுர்த்தி அலுவலர் ஊடாக ஒதுக்கிக் கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மஹிந்த சிந்தனை திட்டத்தின் கீழ் அமுல்படுத்தப்பட்டுள்ள வாழ்வு எழுச்சி திட்டம் வடமாகாணத்திலும் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் நிதி பங்களிப்புடன் பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சு உள்ளிட்ட 5 அமைச்சுக்களின் ஒத்துழைப்புடன் இத்திட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது. வாழ்வெழுச்சி திட்டத்தை கிளிநொச்சி மாவட்டத்தில் அமல்படுத்துவது சம்பந்தமாக விளக்கம் அளிக்கும் மாநாடு இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இத்திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் உள்ள கைத்தொழில்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். பாராளுமன்ற குழுக்களின் தவிசாளர் முருகேசு சந்திரகுமார் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அது ஒரு நீடிக்கக்கூடிய நிலையான மட்டக்களப்பு பாசிக்குடா பிரதேசத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய அமைச்சர் பெசில் ராஜபக்சவின் வழிகாட்டலின் கீழ் இலங்கை சுற்றுலா அதிகார சபை மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பணியகம் இப்பிரதேசத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. இதன் கீழ் இங்குள்ள சுற்றுலா விடுதிகளின் கழிவு நீரை சுத்தம் செய்து மீள் பயன்பாட்டுக்கு உட்படுத்தும் நிலையம் ஒன்று நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 185 மில்லியன் ரூபாய் செலவில் இது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தாய் சேய் நவீன பராமரிப்பு நிலையம் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் அமல்படுத்தப்பட்டுள்ள கமநெகும திட்டத்தின் கீழ் 31 லட்சம் ரூபாய் செலவில் இது நிர்மாணிக்கப்பட்டது. பிரதேசத்தில் வசிக்கின்ற கர்ப்பிணி தாய்மார் மற்றும் குழந்தைகளின் சுகாதார நலனை நோக்காக கொண்டு இது அமைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் PPS சேனா மற்றும் அரசாங்க அதிகாரிகள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். 20 வருடங்களுக்கு பின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல் அறுவடை 85% அதிகரித்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் சமாதான சூழ்நிலை இதற்கு காரணம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்போகத்தில் 1,50,000 ஏக்கர் காணியில் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,20,000 மெட்ரிக் டன் நெல் கிடைத்துள்ளது. LTTE பயங்கரவாத காலத்தில் இம்மாவட்டத்தில் நெல் உற்பத்தி பாதிக்கப்பட்டதோடு விளைச்சல்களும் குறைந்தன. தொப்பிகலையிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணியில் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. வாகரை, கிரான், ஏறாவூர் பற்று, போரைத்தீவு, மண்முனை போன்ற பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் நல்ல விளைச்சல் கிடைத்துள்ளது. அரசாங்கத்தின் உரம், விதை நெல் நிவாரணங்கள் உற்பத்தி அதிகரிப்புக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பயணிகள் போக்குவரத்துக்காக மேலும் 100 சொகுசு பஸ்கள் கொழும்பில் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இதற்கமைய முதலாவது பஸ் நேற்று மொரட்டுவையில் இருந்து ஆரம்பமானது. இந்த பஸ்களில் 100 பேர் பிரயாணம் செய்யலாம். வலது குறைந்தவர்களும் இந்த பஸ்களில் ஏறுவதற்கு வசதி உண்டு.
டிஜிட்டல் முறையிலான பெயர் பலகை உட்பட பல தொழில்நுட்ப வசதிகள் இந்த பஸ்களில் உள்ளன. கட்டணங்கள் இருமடங்காக இருக்கும். கொழும்பில் நெரிசல் மிக்க பகுதிகளில் இந்த பஸ் சேவையில் ஈடுபடுத்தப்படும். இந்த பஸ்களை பராமரிப்பதற்காக கட்டுபத்தையில் புதிய டிப்போ அமைக்கப்படும். பிரயாணிகளின் வசதி கருதி இப்புதிய சேவை ஆரம்பிக்கப்பட்டதாக அமைச்சர் குமாரவேல்கம தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையிலிருந்து முரட்டுவ, நீர்கொழும்பு, நிட்டம்புவ, ஹங்வெல்ல, கடுவெல, ஹோமாகம, பண்டாரகம, கெஸ்பேவ ஆகிய பகுதிகளுக்கு இந்த பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். புவிச்சரிதவியல் ஆய்வு சுரங்க பணியகத்தின் பிரதேச அலுவலகங்கள் ஊடாக வழங்கப்படும் அனுமதி பத்திரங்களின் தொடர் இலக்கங்கள் போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்படவுள்ளன. சட்டவிரோத மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்களை கண்டுபிடிப்பது இதன் நோக்கமாகும். வெல்கமுவ மற்றும் மன்னம்பிட்டி பிரதேசங்களில் இருந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக நாட்டின் பல பகுதிகளுக்கு மணல் நாளாந்தம் ஏற்றிச் செல்லப்படுகிறது. இதற்காக பயன்படுத்தப்படும் அனுமதி பத்திரங்களின் தொடர் இலக்கங்கள் போலீசாருக்கு வழங்கப்படுவதன் மூலம் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் ஏற்றிச் செல்லலை தடுக்க இயலும் என்று சூழல் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை கடல் மணலை கழுவி சந்தைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ගංගාවල වැලි කැණීම් විශාල වශයෙන් දැන් සිදු කරනවා. විශාල වශයෙන් ගංගාවල